ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் மாரிமலை முழஞ்சில் அப்படிங்கிற 23வது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். முத்து முத்துகார நவ மோகனங்கரார அத்தம்பூ செக்கிலவாட அம்புஜாட்சரார ராமபத்ரரார ராமச்சந்திரரார தமரசலோச்சன சீதா சமேதரார மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் சீரிய சிங்கம். மெல்லினரா போட்டிருக்க ஆண்டாள் நாச்சியாரிங்க. சீர்மையான சிங்கம். சிங்கம் யாரு? காட்டுக்கு ராஜா. நம்ம ராமபிரான் யாரு? ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜன் இல்லையா? சர்வேஸ்வரன் இல்லையா? அவன் எப்படி சயனிச்சுட்டு இருக்கானா? சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்த பக. சித்திரக்கூடத்தில் பிராட்டியினுடைய மடியில் தலை வைத்து சயனித்துட்டு இருக்கானா? அவ்வளோ அழகாக சயனிச்சுட்டு இருக்கான். தூங்குகிற அழகுக்கு ஆலத்தி வழிக்குமா போலே கம்பீரமாகவும் இருக்கான், அழகாகவும் இருக்கான். சீரிய சிங்கம். மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இது சீர்மையான சிங்கம். இப்போது வல்லினரா போடலாம். சீரிய சிங்கம். அந்த சிங்கம் எப்போ சீரித்தான்? இந்த காக்காசுரன் இந்த சிங்கத்தை பற்றி தெரியாமல் பிராட்டிக்கிட்ட அபச்சாரப்பட்டான். பிராட்டியோட திருமேனிலேருந்து உதரம் அந்த சயனிச்சுட்டு இருக்கிற எம்பெருமான் மேலே தெரிக்கிறதா. வேறு வழி இல்லாமல் பிராட்டி எழுப்பினாலாம் எம்பெருமானை. எழுப்பினவுடனே என்ன ஆச்சான்? அந்த சிங்கம் சீரிய சிங்கமா, சீருகின்ற சிங்கமா ஆச்சான். அறிவுற்று தீ விழித்து. அறிவுற்று தீ விழித்து என்ன பண்ணித்தான்? பக்கத்தில் இருக்கிற தர்பை எடுத்து அந்த சிங்கம் என்ன பண்ணித்தான்? ராமச்சந்திரமூர்த்திங்கிற சிங்கம் அந்த தர்பை எடுத்து பிரம்மாஸ்திரமாக அனுப்பிச்சுதான். அந்த பிரம்மாஸ்திரம் சிங்கம் மாதிரி துரத்தின்றே போச்சான் காக்காசுரனை. அறிவுற்று தீ விழித்து. சரி, சிங்கம் சிங்கம் சீரிய சிங்கம்ன்றாலே இந்த சிங்கம்னு யார் சொல்லியிருக்கா? ஸ்ரீமத் ராமாயணத்தில் அப்பா பொண்ணு 2 பேரும் சொல்லியிருக்காளாம் பெருமாளை. ஜனக மகாராஜர் என்ன பண்ணாரா? விஸ்வாமித்ரர் மிதிலைக்கு கூட்டின்னு வராராம். ராஜகுமாராலான ராமலக்ஷ்மணால மிதிலை எல்லையிலேயே வரவேற்கிறதுக்கு வந்துட்டாராம். விஸ்வாமித்திர மகரிஷியை பார்க்குறாராம் தூரத்துலேருந்து. நடை அழகை பார்க்குறாராம் ராமலக்ஷ்மணால. அடடா அடடா, யானை மாதிரி நடக்கிறாளே, சிங்கம் மாதிரி நடக்கிறாளே, புலி மாதிரி இருக்காளே, காளை மாதிரி கம்பீரமாக இருக்காளே, யார் இவா அப்படின்னு கேட்குறாராம் விஸ்வாமித்திர மகரிஷிகிட்ட. கஜசிம்ம கதி வீரவ் சார்தூல விஷபோபமௌ. யானை மாதிரி சிங்கம் மாதிரி நடக்கிறாளே, யார் இந்த சுகுமாரர்கள் முனிவரே அப்படின்னு கேட்குறாராம் ஜனகராஜர். சீதா பிராட்டி என்ன சொன்னாலாம்? ராவணனை பார்த்து சொல்கிறாளாம், ராவணா நீ என்னை கவர்ந்தாயே, எப்படி என்னை கவர்ந்து வந்த தெரியுமா? ஆசிரமம் து தயோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்மயோகோ கோச்சயம் கதையோர் பிரார்த்தோர் அபநீதாத்வயாதம நகிகந்தம் உபாக்ராய ராமலக்ஷ்மணயோஸ்த்வயா சக்கியம் சந்தர்ஸ்தனேஸ்தாதும் சுனாயோ சார்துலோரிவ. சார்துல்யோரிவ. சிங்கம் மாறி இருந்தாலே எங்கள் ஆத்துக்காரும் மச்சினரும் அந்த 2 ஆண் சிங்கங்களும் ஆசிரமத்தில் இல்லாத போது என்னை கவர்ந்து வந்தியே. அந்த சிங்கத்தோட வாசனை பட்டாலே எந்த பிராணியும் நிற்க முடியாது, யாருமே அவட்ட நிற்க முடியாது. அந்த சிங்கங்களோட வாசனை உன் மேலே படலை, நீ தப்பிச்ச. அவள் இல்லாத போது தானே நீ என்னை கவர்ந்துன்னு வந்த. அந்த சிங்கங்கள் இல்லாத போது என்னை கவர்ந்து வந்தாயே வஞ்சகமாக. ஆசிரமம் து தயோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்மயோகோ கோச்சயம் கதையோர் பிராத்ரோர் அபநீதா துவயாதம. அப்பா பொண்ணு 2 பேரும் சொல்லிட்டா. சீரிய சிங்கம். அறிவுற்று தீ விழித்து ஆயிடுத்து. அப்புறம் முழங்கி புறப்பட்டு. எப்போ பெருமாள் முழங்கி புறப்பட்டானாம்? கைகேயி சுமந்திரட்ட சொல்லி அனுப்புகிறா. தசரத சக்கரவர்த்தி இப்போ பேச முடியல, அவருக்கு திருமேனி சுகமாக இல்லை, நீங்கள் போய் ராமரை சக்கரவர்த்தி கூப்பிட்டார்னு கூட்டுன்னு வாங்கன்னு அனுப்புகிறாராம். சுமந்திரர் வராராம். சுமந்திரர் வந்து கூப்பிட்டோன்னே எம்பெருமான் கிளம்புறானா. எப்படி கிளம்பினானா? மலை குகையில் வாசம் செய்யும் சிங்கம் குகையிலேருந்து வெளியில் வருமே கிளம்பி கம்பீரமாக. அப்படி கம்பீரமாக வந்தாங்கிறார் வால்மீகி. பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்ஹோகிரி குகாயச்ச
சிம்ஹோ கிரி குகாசயக பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்ஹோ கிரி குகாசயக மலை குகையில் வாசம் செய்யும் சிங்கம் குகையிலேருந்து எப்படி கிளம்பி வருமோ அப்படி அப்படி கம்பீரமாக வந்தானா 2 பக்கமும் அப்படியே நிற்கிறாளாம் வருஷ கட்டி ஜனங்கள்லாம் அவளை பார்த்து அப்படியே கம்பீரமாக புன்னகை செய்தவாறே வந்தானாம் முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நின் கோவி நின்று இங்கனே போந்தருளி. சுந்தரகாண்டத்தில் பிராட்டி சொல்கிறாளாம், எங்கள் ஆத்துக்கார் நடந்து அழகை பார்த்தா ரொம்ப அவள்லாம் புண்ணியம் பண்ணவான்னு அர்த்தம் தெரியுமோ அப்படிங்கிறாளாம். தத்மத் மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யாக பஷ்யந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம். எங்கள் ஆத்துக்காரோட கண் எப்படி இருக்கும் தெரியுமா? தாமரை இதழ் போன்ற கண்கள், சிங்கம் மாதிரி நடப்பார் தெரியுமா? எவ்வளோ இனிமையாக அன்பாக பேசுவார் தெரியுமா? இப்படி எங்கள் பர்த்தா எவ்வளோ அழகாக நடப்பார் தெரியுமா? அந்த நடை அழகாக பார்ப்பாவாள்லாம், அதை தரிசிக்கிறவாள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவா, புண்ணியசாலிகள் மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே மாமனார் சொன்னாராம், சீத்தையோட மாமனார், அம்மா நான் தாம்மா அந்த புண்ணியசாலின்னு சொன்னாராம். எப்போவா அப்படி அவர் அனுபவிச்சாராம் ராமபிரான? பட்டாபிஷேகம்னு தீர்மானிச்சாச்சு. தசரத சக்கரவர்த்திக்கு சந்தோஷம், யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும், அதை ராமன்ட்டு தெரிவிக்கணும். நகர மக்களோட ஒப்புதலை வாங்கிட்டார். அமைச்சர் மந்திரிகள் எல்லார்கிட்டையும் ஒப்புதலை வாங்கிட்டார். நேராக சொல்லி அனுப்புகிறார் சுமந்திரர்கிட்ட, அழிச்சின் வா, ராமனை அழிச்சின் வா அப்படின்னு அழிச்சின் வர சொல்கிறார். அழிச்சின் வராராம் சுமந்திரர். சதேதி பிரதிஜாய சுமந்த்ரோ ராஜசாசனாத், ராஜா சொல்லிட்டாரு அந்த ஆக்ஞையை தலைமேற்கொண்டு சுமந்திரர் அழிச்சின் வரார். ராமம் தத்ரா நயாம் சக்ரே ரதேன ரதினாம் வரம், அப்படி ஜம்முன்னு தேரில் ஏறி வந்துட்டுருக்காராம். எப்படி வந்தாராம், எவ்வளோ அழகாக இருந்தாராம் தெரியுமோ? கந்தர்வராஜன் மாதிரி இருந்துதான் எம்பெருமானுடைய திருமேனி. அப்படியே கைகள் எப்படி இருந்துதான், நீட்டமாக இருந்துதான். மதங்கொண்ட யானை மாதிரி கம்பீரமாக இருந்தானாம். சந்திரனை மாறி திருமுகம் அப்படியே பளபளன்னு இருந்துதான். பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருமா, ஒரு உத்வேகம் வருமா, அப்படிப்பட்ட திருத்தோற்றமா. அந்த கருணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருணை அந்த திருக்கண்களிலே தெரியுமா? அப்படியே அந்த கருணையை பார்த்தே ஜனங்கள்லாம் அப்படியே கவர்ந்துட்டு வரான் எல்லா ஜனங்களையும். அப்படி இருந்தானா. ஒரு நல்ல கோடை, வெப்பம் தாங்கலை. அப்போ ஒரு பாட்டம் மழை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை கொடுப்பானா. இப்படி அழகு பெட்டகமாக, பேரழகு பெட்டகமாக ராமன் வந்திருந்துக்கிற காட்சியை பார்க்குறாராம் தசரத சக்கரவர்த்தி. மக்களும் பார்க்குறா, சக்கரவர்த்தியும் பார்க்குறா. போதுன்ற திருப்தியே இல்லையா அவளுக்கு. பிரசாதஸ்தோ தசரதோ ததர்ஷாயாந்தமாத்மஜம் கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீப பிரியதர்ஷனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம் கிளாதயந்திமிவ பிரஜாக நதர்தர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபக. போரும்னு தோணலையா? நததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபக சந்திரகாந்தானனம் ராமம் அதீப பிரியதர்ஷனம் கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம். அப்படி இருந்தானா நான் அந்த அம்மா அந்த புண்ணியசாலி அப்படின்னு தசரதர் சொல்கிற மாதிரி வால்மீகி அனுபவிச்சிருக்கார். இந்த வரிகளை போட்டு என்ன அழகு நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. அடுத்தது சிம்மாசனத்திருந்து இப்போ பட்டாபிஷேகம்னு தசரத சக்கரவர்த்தி முடிவு பண்ணோன்னே கூட்டின்னு வந்தார் ராமபிரான சுமந்திரர். 2வது தடவை கைகேயி அம்மா அனுப்புகிறாளே, சக்கரவர்த்திக்கு திருமேனி சரியில்லை, இதுக்கு மேலே எதுவும் கேட்க வேண்டாம், ராமனை போய் அழிச்சின்னு வாங்கோ, இது சக்கரவர்த்தியின் ஆணை அப்படின்னு சொல்லிட்டாராம். சுமந்திரர் 2வது தடவும் வரார். வந்துட்டு அப்படியே ராமபிரானுடைய திருமாளிகைக்கு உள்ளே போகிறார். சுமந்திரர் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு வாயில் காப்பான்ட்ட சொல்கிறார். சுமந்திரர் வந்திருக்காருனோடனே நேராக உள்ளே வர சொல்லிடுங்கோன்ட்டானா எம்பெருமான். அப்படி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றான். எப்படி வீற்றிருக்கிறானாம்? செக்க சிவந்த மேகம் போல நறுமணம் வீசுவதும் தூயதுமான உயர்ந்த சந்தன பூச்சான். அவ்வளவு நன்னா இருக்கான். அப்படியே கமன்னு வாசனையாக இருக்கான் அந்த இடமே, அவ்வளோ நன்னா இருக்கான்.
யார் இருக்காளாம் பக்கத்தில்? சாக்ஷாத் மகாலட்சுமியோட சீதா பிராட்டி அப்படியே அந்த வைகுண்டத்தில் எப்படி பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கலாமோ அப்படி ரெண்டு பேரும் சீரிய சிங்காசனத்திருந்து எப்படி இருந்தானா எம்பெருமான். சித்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்த சந்திரன் எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசமாக இருந்தானா. குபேரன் மாதிரி சிறந்த ஆடை அணிகலன்லாம் அழிஞ்சிட்டு இருந்தானா. அப்படியே அவருக்கு சதிர்சமாக சீதா பிராட்டியும் அலங்காரம் பண்ணியிருந்தாலாம். அப்படியே கையை குப்பி சேவிச்சிட்டாராம் சுமந்திரன். தம் தபன்னம் இவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா பவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவத்து. அப்படியே சேவிச்சிட்டானாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறா? சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னோடனே கண்ணன் சொல்கிறானா, நடை அழகாக பார்க்கணுன்னே நடந்து வந்துட்டேன், நடந்து காமிச்சிட்டேன், சிம்மாசனத்துலேயும் உட்காந்துட்டேன், இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னோடனே, என்ன கிருஷ்ணா இப்படி கேட்குற, என்ன பண்ணணும்னு கேட்குறியே, ராமாவதாரத்தில் என்ன பண்ணின அது ஞாபகம் இல்லையா உனக்கு? எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம் வரிசையா. தண்டகாரண்ய ரிஷிகளை பார்த்து என்ன சொன்ன? பிரசீதந்து பவந்தோ மே ஹ்ரீரேஷாகி மமாதுலா யதீத்ருசை அகம் விப்ரகி உபஸ்தியே உபஸ்திதக. நீங்கள் என்கிட்ட பிரார்த்திச்சிருக்கேளே ரிஷிகளே, நான் வந்துன்னா உங்கள்கிட்ட என்ன வேணும்னு கேட்கணும், எனக்கு ரொம்ப லஜ்ஜையாக இருக்குது, வெக்கமாக இருக்குதுன்னு சொன்னீரே, அது ஞாபகம் இல்லையா உமக்கு? அப்புறம் பரதன் வந்தானே சித்திரக்கூடத்துக்கு அழிச்சின்னு போகிறதுக்கு வந்தானே, உம்மை திருவடிகளில் விழுந்து சேவிச்சானே. சராகவேணாம் குலதர்மம் ஆத்மனக சனாதனம் நாத்திய விகந்துமர்கசி. அவன் திருவடிகளில் விழுந்து சேவிச்சு கெஞ்சனா, வா முத்தண்ணா வந்துருன்னு பக்கத்துலேயே நின்று பார்த்துன்னு இருக்கார் வசிஷ்டர் குலகுரு. அவர் சொல்கிறார், அப்பா குல தர்மம்னு ஒன்று இருக்குது, மூத்த வந்தால் ராஜ்யம் பண்ணணும், அதனால் நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொன்னாரே, அது ஞாபகம் இல்லையா? அப்போ நீ என்ன பதில் சொன்ன அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். விக்ரீதமாகிதம் கிரீதம் யத் பித்ரா ஜீவிதா மம நதல்லோபைதும் சக்கியம் மயா வா பரதோவா. நானாக இருந்தாலும் சரி, பரதனாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இது விற்று முடிச்சாச்சு, இது டிரான்சாக்ஷனே முடிஞ்சு போச்சு, எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லிட்டார், அதை நானும் மீற முடியாது, பரதனம் மீற முடியாதுன்னு சொன்னியே, ஆராய்ந்து அருளினாயே, அது ஞாபகம் இல்லையா? ஞாபகப்படுத்துகிறோம். நான் திரும்பி 14 வருஷம் வனவாசம் முடியட்டும் பரதா, நீ அப்பா சொல்படி நீ நாட்டை ஆண்டு கொண்டிரு, நான் காட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன். 14 வருஷம் வனவாசம் முடிஞ்ச உடனே உன்னோட சேர்ந்து பூமண்டலத்துக்கு தலைவனாவேன்னு சொன்னியே, அது ஞாபகம் இல்லையா? விக்ரீதமாகிதம் கிரீதம் யத் பித்ரா ஜீவிதா மம நதல்லோபைதும் சக்கியம் மயா வா பரதோவா. நானாக இருந்தாலும் சரி பரதா, நீயா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் அப்பாவின் ஆணையை மீற முடியாதுன்னு சொன்னியே. மகரிஷிகள்லாம் சொன்னாலே, கூட வந்த அமைச்சர்கள்லாம் சொன்னாரே, ஒவ்வொருத்தரும் எல்லாரும் சொன்னா வா வா திரும்பி வந்துருன்னு சொன்னா, நீ என்ன பண்ண? ஆராய்ந்து அருளினாயே. ஒவ்வொருத்தர் சொன்னதையும் கேட்டுண்டு அது சரியில்லை, பித்ரு வாக்கிய பரிபாலன் முக்கியம், எனக்கும் முக்கியம், பரதனுக்கும் முக்கியம்னு சொன்னியே, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் கொடுத்துறோம். ராவணன் பின்னே பிறந்த என்னை அருளப்பாடிடுவதே அப்படின்னு விபீஷணன் ஒரே வெக்கப்பட்டுண்டு விபீஷணனை ஏத்துண்டாச்சு. சுக்ரீவ மகாராஜா உள்ளே அழிச்சின்னு வரார் தலையை குனிஞ்சுட்டே வரானாம் விபீஷன். என்னை ராவணனோட தம்பின்னு பார்க்காம என்னை ஏற்றுண்டாரு, எப்படிப்பட்ட கருணை, எனக்கு அவர் முகத்தை திரும்பி பார்க்கறதுக்கு கூட முடியலையே, லஜ்ஜையாக இருக்கேன்னு பூமியை பார்த்துட்டே வரானா. விபீஷணோ மகா அப்ராஜ்ஞோ பூமிம் சமவலோகையன்னு. அப்படி வந்தவனை பார்த்து நீ என்ன சொன்ன ஞாபகப்படுத்துகிறோம். வச்சசா சாந்த்வைத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. விபீஷணா, இத்தனை கஷ்டம், இவ்வளோ நேரம் நீ ஆகாசத்தில் நின்னியே, இந்த வானர முதலிகள்லாம் உன்னை எல்லாத்தையும் எடுத்துட்டு அடிக்க வந்தாளா? உன்னை கஷ்டப்படுத்திட்டோமா நாங்கள்லாம் ரொம்ப நேரம் விவாதம் பண்ணிட்டு அப்புறமா ஏற்றுக்க வேண்டியதாகிடுது. இத்தனை கஷ்டமும் நான் உங்ககிட்ட வந்திருந்தேன்னா உனக்கு நடந்திருக்காதில்ல, எல்லா கஷ்டமும் எம்மால் வந்ததென்றோ அப்படின்னு உன் திருக்கண்ணாலேயே கடாட்சித்து இத்தனை விஷயத்தையும் கண்ணாலேயே சொல்லிட்டியே. ஆராய்ந்து அருளினாயே, ஆராய்ந்து அவனுக்கு ஆஸ்வாசம் பண்ணினாயே, கண்ணாலேயே பேசினியே,
அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்துகிறோம். ராமாவதாரத்தில் நீ பண்ணினதெல்லாம் நீ இப்போ என்ன பண்ணணும் தெரியுமோ? என்ன பண்ணணும்னு கேட்குறியே. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். எப்படி ராமாவதாரத்தில் நீ இத்தனை காரியம் பண்ணேன்னு இப்போ வரிசையாக ஒரு அட்டவணை படித்தோமே, இதே மாதிரி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறா இந்த பாசுரத்தில். இப்படி இந்த ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களோட இந்த 23வது பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 24வது பாசுரத்தையும் இதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.